ஷோல்டர் ஆம்கோல் டு ஆம்கோல் அளவு எடுத்தோம். அளவு எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணுமா, அது விட்டு மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் இந்த அப்புறம் ஹைட்டு அளவு எடுத்தோம். ஹைட் அளவு எடுத்து 4 இன்ச்சு விட்டோமா. இங்கே அரைஞ்சி விட்றோமா ஷோல்டர் பிடிக்க. இதில் இருந்து ஹைட் வச்சோமா, இந்த ஹைட் வச்சோமா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவும் மறந்துருச்சா? மறக்கல இருக்கு. நிறைய வச்சிருக்கீங்களாட்டுக்குப்பா, நிறைய வச்சிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க தைக்கிறது கரெக்டாக போயிருந்தா கரெக்டாக தான் இருக்கு. நீங்க தான் அளவு வச்சு கொடுத்தீங்க. நான் கரெக்டாக இங்கே வீடியோவில் சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. அப்பா கழுத்தளவு. மூஞ்சி கீஞ்சு எடுக்கலக்கா, முகம்லாம் எடுக்கல. பிளாக்காக தான் தெரியுது. அப்போ கூட முகம்லாம் தருவா. இங்க இருந்து காலஞ்சி விட்டுருக்கீங்களா, மார்க் பண்ணியாச்சா? அடுத்தது இங்க ஷோல்டர் அளவு. இந்த பக்கம் காலஞ்சி விட்டுருக்கோம், இந்த பக்கம் காலஞ்சி விட்டுருக்கோம். இங்க தையலுக்கு இந்தாண்ட, ஓகேவா? தையலுக்கு அந்த சைடு 4 இன்ச்சு. ஆமா, தையலுக்கு இங்க வந்து கழுத்துக்கு 4 இன்ச்சு, இங்க தையலுக்கு இந்தாண்ட. ஆனா கழுத்து அளவு போட்டது 2.5. இங்க இருந்து துணி மேல வச்சு போட்டது இங்க இருந்து 2.5, ஓகேவா? இப்போ வந்து இந்த அளவு இங்க இருந்து கரெக்டா பட்டிக்கு கீழே, ஓகேவா? இங்க கை தையல் இருந்து தையலுக்கு மேல மார்க் பண்ணிட்டு கட் பண்றோம், அவ்வளவுதான், ஓகேவா? முன் பீஸ் இந்த பீஸை வச்சு இதை மார்க் பண்ணிடுறோமா. மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடுறோம். இது வரைக்கும் கட் பண்ணிடுறோம். இதுக்கு இந்தாண்டா நம்ம அளவு போடுறோம் சார். இங்கே கரெக்டாக தையல் விடுற அளவுல இருந்து கரெக்டாக கழுத்தளவு, ஓகேவா? இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிடுறோமா. இப்போ வந்து கொக்கி பக்கம் 4 இன்ச்சு இங்கே கீழே விடுறோமா. இங்கே தையலுக்கு கீழே அது 6 இன்ச்சு தையலுக்கு கீழே. இப்போ அடுத்த அளவு இந்த பட்டிக்கு கீழே கிராஸ்க்கு இங்கேருந்து இந்த தையல்லேருந்து 1 இன்ச்சு கீழே, இங்கேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கீழே, அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இந்த கை இப்போ வந்து குடையிறோம் கொஞ்சம்.